Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. ஒரு கேள்வி. உன் வாழ்க்கையில் தோல்வி வந்ததுண்டா? நீ நம்பிய மனிதர் உன்னை நிராகரித்ததுண்டா? உன் திறமை கேள்விக்குறியாக்கப்பட்டதுண்டா? நீ மட்டுமல்ல, மகாபாரதத்தில் கூட வீரர்களுக்கு தோல்வி வந்தது. மகா மனிதர்களுக்கு நிராகரிப்பு வந்தது. ஆனால் அந்த தருணங்களில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் அமைதியாக நின்றான். அவர் கிருஷ்ணன். பார்ட் 1. அர்ஜுனனின் தோல்வி. குருக்ஷேத்திர போர்க்களம். அனைவரும் தயாராக இருந்தார்கள். அர்ஜுனன் உலகின் சிறந்த வில்லாளி. ஆனால் அந்த நொடி அவன் கைகள் நடுங்கின. வில் கைவிட்டான். அவன் சொன்னான், நான் போராட மாட்டேன். அது உடல் தோல்வி இல்லை, அது மனத்தோல்வி. அவன் சந்தேகப்பட்டான், தன்னையே. அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அவனை திட்டவில்லை, பலவீனன் என்று சொல்லவில்லை. அவன் சிரித்தான். அவன் சொன்னான், அர்ஜுனா, உன் கண்களில் கண்ணீர் இருக்கிறது, ஆனால் உன் உள்ளத்தில் இன்னும் தீ இருக்கிறது. அவன் கீதையை போதித்தான். தோல்வி வந்தால் நமக்கு மோட்டிவேஷன் வேண்டாம், முதலில் கிளாரிட்டி வேண்டும். கிருஷ்ணன் அதையே கற்றுக் கொடுத்தான். பார்ட் 2. கர்ணனின் நிராகரிப்பு. கர்ணன் பிறந்த நொடியிலிருந்தே நிராகரிக்கப்பட்டவன். அம்மா விட்டுச் சென்றாள். சமூகம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் திறமை இருந்தும் அவன் மரியாதை பெறவில்லை. ஒருநாள் கிருஷ்ணன் அவனிடம் வந்தான். அவன் சொன்னான், நீ சாதாரணவன் இல்லை, நீ குந்தியின் மகன். அது அவனுக்கு லேட்டான உண்மை. ஆனால் அந்த உண்மை அவனுடைய மதிப்பை மாற்றவில்லை. ஏன்? ஏனெனில் உன் மதிப்பு மற்றவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வதில் இல்லை, உன் தர்மத்தில் உள்ளது. பார்ட் 3. கிருஷ்ணனும் நிராகரிக்கப்பட்டார். நாம் நினைப்போம், கிருஷ்ணன் எல்லோராலும் மதிக்கப்பட்டார் என்று. இல்லை, அவரை கேலி செய்தார்கள். அவரை சாதாரண மனிதன் என்று நினைத்தார்கள். சாந்தி தூதராக வந்தபோது அவரை கட்டி வைக்க முயன்றார்கள். ஆனால் அவர் கோபப்படவில்லை. அவர் ரியாக்ஷன் காட்டவில்லை. அவர் ஒரு விஷயம் மட்டும் செய்தார், அமைதி. நிராகரிப்பு உன்னை சோதிக்கும், ஆனால் உன் ரியாக்ஷன் உன் உயரத்தை தீர்மானிக்கும். பார்ட் 4. 13 வருடம் வனவாசம். பாண்டவர்கள் ஒரு ராஜ்யம் இருந்தவர்கள். ஒரே நாளில் அனைத்தையும் இழந்தார்கள். 13 வருடம் வனவாசம். அது அல்டிமேட் ஃபெயிலியர். ஆனால் கிருஷ்ணன் அவசரப்படவில்லை. அவன் சொன்னான், இது முடிவு இல்லை, இது தயாரிப்பு. டிலே என்பது டினையல் இல்லை, எக்ஸைல் என்பது ப்ரிப்பரேஷன். இன்று இன்டர்வியூ ரிஜெக்ட், லவ் ஃபெயிலியர், பிஸ்னஸ் லாஸ், ஃப்ரெண்ட்ஸ் இக்னோர். நாம் உடனே நம்மையே சந்தேகிக்கிறோம். நான் போதுமா? நான் தகுதியில்லையா? கிருஷ்ணன் இருந்தால் என்ன சொல்வார்? நீ உன் கர்மத்தை செய், ரிசல்ட் உன் கண்ட்ரோலில் இல்லை. கார்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அதன் அர்த்தம், உனக்கு செயல் மீது உரிமை உள்ளது, பலன் மீது இல்லை. பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். கிருஷ்ணா மைண்ட் செட். நிராகரிப்பை ஹேண்டில் செய்ய இமோஷனுக்கு ஸ்லேவ் ஆகாதே. ஈகோவை காப்பாற்றாதே, தர்மத்தை காப்பாற்று. சைலன்ஸை பயப்படாதே, ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணு. உன்னை யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? சரி, அது உன் ஸ்டோரியின் லாஸ்ட் பேஜ் இல்லை. அர்ஜுனன் சந்தேகப்பட்டான், ஆனால் உலகின் சிறந்த வாரியரானான். பாண்டவர்கள் தோல்வியடைந்தார்கள், ஆனால் இறுதியில் அரசர்களானார்கள். கர்ணன் நிராகரிக்கப்பட்டான், ஆனால் இன்றும் அவனை மக்கள் மதிக்கிறார்கள். நீயும் ஒரு நாள் உன் ரிஜெக்ஷனை உன் ரெஸ்பெக்டா மாற்றுவாய். அதற்கு உனக்குள் இருக்கும் கிருஷ்ணனை கேள். தோல்வி வந்தால் உடனே தளராதே. நிராகரிப்பு வந்தால் உடனே உடையாதே. அவை உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருது. உன் வாழ்க்கையில் ரிஜெக்ஷன் வந்ததா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு கீழே காமெண்ட் பண்ணுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு வேல்யூ கொடுத்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருவருக்கு இப்போதே இந்த வார்த்தைகள் தேவைப்படலாம். மேலும் இப்படி கிருஷ்ணன் சொல்லும் வாழ்க்கை ரகசியங்களை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க. நன்றி.